அம்பாள் உங்க வீட்டுல வரணுமா? நம்ம புவனேஸ்வரி கஷேத்திரத்துல இருந்து 3 அம்பாள், ஒன்னு இல்லைங்க 3 அம்பாள் நம்ம வீட்டுக்கு தேடி வரா. ஸோ அதுக்கு புக்கிங் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆஷாட நவராத்திரி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆஷாட நவராத்திரியில மெயினா வராகி அம்மன் தான் ரொம்ப முக்கியமான தெய்வம். அதுல நம்ம ஆலயத்துல ஆல்ரெடி 3 அம்பாள், புவனேஸ்வரி, மாதங்கி, வராகி 3 அம்பாள் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பூஜை பண்றோம். மாலா, நசியம், ஸ்ரீசுத்திரம், அப்புறமா அம்பாளுக்குரிய போற்றிகள் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்றோம். கலசத்துல அம்பாளை கொடுத்து நம்ம வரோம். ஸோ எப்பவுமே உங்க இல்லத்திலேயே அம்பாள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கலசத்துல நிப்பாட்டிட்டு வரோம். அது வகையில ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது. நம்மளுக்கு ஒண்ணு யாராச்சும் நம்மளுக்கு கெட்டது நினைச்சா உடனடியா அந்த தும்சம் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வரணும். அப்புறமா நம்மளை யாரு கெட்டதா நினைக்கிறாங்களோ அவங்கள வாயை அடக்கக்கூடிய ஒரு அம்பாள் தான் வராகி அம்பாள். அந்த நிலையில நம்ம வீட்டுல நிறைய பேர் தீய சக்தியாவே இருக்கு, ஒரு எப்பவுமே சண்டை சச்சரவா இருக்கு, நாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒற்றுமை இல்லை, குழந்தை படிக்கவில்லை, எதிரி தொல்லை, ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கல, அலுவலகத்துல ரொம்ப டார்ச்சரா இருக்கு, ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும். நிலையே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து தான் நம்ம ஒரு தொழிலுக்கோ எதுக்காச்சும் போறோம். ஸோ வீடு எப்பவுமே சுத்தமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நம்ம வெளியில போற காரியம் வெற்றியா முடியும். அந்த நிலையில நம்ம வீட்டுல அம்பாலே தேடி வருகிறார். இது உங்களுக்கு புக்கிங் பண்ணணும்னா கால் பண்ணி மேலும் விவரங்கள் அப்புறமா எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அவங்க விவரமா சொல்லுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆஷாட நவராத்திரியில ரொம்பவே வீரியமா இருப்பா அம்பாள். ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு புக் ஆகினே இருக்கு. மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணும்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஒரு ஸ்லாட் மாதிரி போகிறேன். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அம்பாள் வீட்டுக்கு வரணும்னா உடனே கால் பண்ணுங்க.